வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் இன்றைக்கி கொடுத்துட்டு இருந்த எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரங்க. இன்றைக்கி தேதி 22 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:15 இந்த ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தேங்க. அப்போ எடுத்து பார்க்கும்பொழுது 4947 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இன்றைக்கி காலைல 4:15 எடுத்தது. நேற்று 4:30 மணிக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 10,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ இல்லை. 4900, கிட்டத்தட்ட ஒரு 5000 டிக்கெட்டு காலைல 4:30 மணிக்கு அவைலபிள் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில் இருக்கிற ஸ்ரீனிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்பில் இருக்கிற சீனிவாசம், அப்புறம் அலிப்பரி நடைபாதை, அந்த நடைபாதைக்கு பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ், அலிப்பரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்பக்கம் இருக்குது இந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே டிக்கெட் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 டிக்கெட்லேருந்து 15,000 டிக்கெட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் இன்றைக்கி 4:30 மணிக்கு இது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 5000 டிக்கெட்டு நாளைக்கு காலையில் உள்ள தரிசனத்துக்கு அவைலபிள் இருந்ததுங்க. அதாவது இன்றைக்கி உள்ள டிக்கெட் எதுவுமே கிடையாது. 22ஆம் தேதி இன்றைக்குள்ள ஸ்லாட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் உள்ள ஸ்லாட்டு 5000 டிக்கெட்டு கிட்டத்தட்ட அவைலபிள் இருக்குது. மறுபடியும் 5:30 மணிக்கு எடுத்து பார்த்தாங்க. அப்போ பார்க்கும்பொழுது 984 டிக்கெட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4000 டிக்கெட்டு காலி ஆகிடுச்சு. ஒரு 1.5 மணி நேரம், 5:40க்கு எடுத்தது ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆச்சு. அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளார 4000 டிக்கெட்டு காலி ஆகிடுச்சு. 984 டிக்கெட் அவைலபிள் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுச்சு. மறுபடியும் 7 மணிக்கு கூட எடுத்து பார்த்தேன். அப்போ கூட ஒரு 183 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்குது. இதே ஸ்டேட்டஸ் வந்து அவங்க டிடிடிலையும் கொடுத்துருந்தாங்க. டிடிடியில் கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு, விடிய காலையில் 3:30 மணி 3:45 ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி அவைலபிள் இருந்தது. அந்த 3:30 மணி 3:45 பார்க்கும்பொழுது இரவு 9 மணி 10 மணி ஸ்லாட்டில் 2 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இரவு 9 மணி ஸ்லாட்டில் 1194 டிக்கெட்டும், 10 மணி ஸ்லாட்டில் 1500 டிக்கெட்டும் காலையில் 3:45க்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த அளவு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி மறுநாள் காலையில் 3 மணி 4 மணி ஸ்லாட்டில் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 டிக்கெட் கிட்டத்தட்ட 23ஆம் தேதி காலையில் ஸ்லாட்டில் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு 12,000 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க போல இருக்குது. இன்றைக்கி அப்பப்போ இந்த எஸ்எஸ்டி டோக்கன் மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸ்ரீவாரிமட்டிலையும் சரி, திருப்பதிலையும் சரி, அவங்க கொடுக்குற டோக்கன் வந்து முதல் நாள் இருக்க கூட்டத்தை பொறுத்து மாற்றிட்டே இருப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் மாறி இருக்குது. இது 3:45 அவங்க கொடுத்த ஸ்டேட்டஸுங்க. அது அப்போ பார்க்கும்பொழுது 7650 டிக்கெட் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்ரீவாரிமட்டு டிக்கெட்டு. ஸ்ரீவாரிமட்டு வழக்கம் போல் 22ஆம் தேதிக்கு தான் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. இது 5:45 அவங்க வழக்கம் போல் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது ஈவினிங் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 12 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் 3000 டிக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. 4000 டிக்கெட் கொடுக்கல. 2 நாளாக 4000 டிக்கெட் கொடுத்தாங்க. இன்றைக்கி ஈவினிங்கே ஒரு 3000 டிக்கெட்டும், நாளைக்கு காலையில் ஒரு 1000 டிக்கெட்டும், மொத்தம் 4000 டிக்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி அது மாதிரி அலாட் பண்ணல. மொத்தமே 3000 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 12 மணிலேருந்து 5 மணிக்குள்ளாரே கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு கடைசி ஸ்லாட்டு 1000 டிக்கெட் கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு அப்புறம் எந்த ஸ்லாட்டுமே கொடுக்கல. காலையில் நீங்கள் போய் இந்த வாக்கிங் போனீங்கன்னா, காலையில் நீங்கள் போயிட்டு ஸ்ரீவாரிமட்டிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா மத்தியானமே போய் சாமி பார்க்கலாம். 12 மணிக்கு சாமி பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 மணி 3 மணி 4 5ன்னு வரிசையாக கொடுத்துருக்காங்க. 5 மணிக்கு மேலே ஸ்லாட்டே கொடுக்கல. அதுக்குள்ளே 3000 டிக்கெட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4000 டிக்கெட்டு இன்னைக்கு கொடுக்கலிங்க. அப்புறம் திருமலை லெவலில் அக்காமடேஷன் டேரெக்டாக போய் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சிஆர்ஓ ஆஃபீஸில் உள்ள அக்காமடேஷன் ஸ்டேட்டஸு இது 4:45 கொடுத்துருக்காங்க. 4:45 பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. அதனால் 5 மணிக்கு கவுண்டர் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோம்னா 1000 ரூபா 1518 ரூமில் எதுவுமே அவைலபிள் கிடையாது. எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுத்தமாக கிடையாது. 50 ரூமு 100 ரூம் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 50 ரூமில் 1065 ரூம் அவைலபிள் இருக்குது. மொத்தமே 1065 ரூம் இருக்குது. அதில் அந்த 1065 அவைலபிள் இருக்குது. ஏன்னா கவுண்டர் திறக்கலை. நீங்கள் கவுண்டர் 5 மணிக்கு திறக்கும் பொழுது அங்கே போய் லைனில் போய் வாங்குறவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஃபஸ்ட்டு 1000 ரூம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 1000 ரூமும் அவைலபிள் இருக்குது. எல்லாமே கடன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 7 மணிக்குள்ளார நீங்கள் போகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக கிடைக்கும், அலாட்மெண்ட் கிடைக்கும். திருமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனத்துக்கு நேற்றுலாம் கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டு வச்சுங்க. திருமலையை பொறுத்த வரைக்கும் சாமி தரிசனத்துக்கு நேரடியாக டிக்கெட் இல்லாமல் போனோம்னா முந்தின நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது. 18 மணி நேரம் டைம் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 75,000 பேர் சாமி பார்த்துருந்தாங்க. பட் நேற்று எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து உண்மையிலே கூட்டம் குறைஞ்சிருங்க. நேற்று வந்து 82,000 பேர் சாமி தரிசனம் பார்த்தாங்க. ஆனால் ஃப்ரீ தரிசனில் டிக்கெட் இல்லாமல் பார்த்தவங்க வந்து 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. 15 கம்பார்ட்மெண்ட்டில் தான் ஆளுங்க இருக்காங்க. ஓரளவு ஃப்ரீ ஆகிடுச்சு. ஏன்னா கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு கூட்டம் குறைஞ்சாலே மேலே வந்து ஃப்ரீ தர்ஷனுக்கும் கூட்டம் குறைஞ்சிருங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்கே இல்லைன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுவாங்க. அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் அவங்களே வரத்துக்கு டிலே ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போகிறவங்க சீக்கிரம் போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி நேற்று 82,000 பேர் சாமி பார்த்தாலும் ஃப்ரீ தர்ஷனில் டிக்கெட் இல்லாமல் போகிறவங்களுக்கு 8 மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. நேற்று நிலவரம் அப்படி தாங்க இருந்தது. பட் இன்றைக்கும் கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் காலையில் 7 மணிக்கு நான் பார்க்கும்போது கூட 183 டிக்கெட் அவைலபிளே இருந்தது. அதனால் ஓரளவு இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்குங்க. கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா ஸ்ரீவாரிமட்டிலே கூட்டம் எக்ஸ்ட்ரா டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. 4000 டிக்கெட் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் 1000 டிக்கெட் கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா திருமலையில் கூட்டம் இன்றைக்கி குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தங்க.
டிசம்பர் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆர்ஜித சவாயெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாளை காலையில் 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சண டிக்கெட் ஓப்பன் ஆகும். 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் அந்த கோட்டா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இவர்களுக்கான கோட்டா ஓப்பன் ஆகுங்க. இது 3மே ஒரே நாளில் நாளைக்கு ஓப்பன் ஆகுது. இதுக்கு தேவை உள்ளவங்க, இதுக்கான தகுதி உள்ளவங்க நாளைக்கு டிக்கெட் எடுத்துக்கங்க. பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் இது எல்லாமே முடிஞ்சிடுங்க. ஒரு நாளைக்கு 750 பேர் அலாட் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே ஆன்லைன் மட்டும் தாங்க, ஆஃப்லைன்லாம் கிடையாது. எல்லாமே ஆன்லைன் மட்டும்தான். இதில் சனிக்கிழமை மட்டும் 500 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. மற்ற எல்லா நாளும் 750 டிக்கெட்டு, சனிக்கிழமை மட்டும் 500 டிக்கெட் தான் கொடுக்குறாங்க. அதனால் சனி ஞாயிறை விட்டுட்டு மீதி நாட்களில் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக டிக்கெட் எடுக்கலாங்க அதில். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஃப்ரீ டிக்கெட்டு. அங்கே பிரச்சனை டிக்கெட்டும் சரி தான், சீனியர் சிட்டிசன் 2மே ஃப்ரீ டிக்கெட் தான். அதனால் ஈஸியாக எடுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.